நாம் தொடர்ந்து இந்த நாளின் 4வது முறையாக கடைசியாக ஆராதனையில் தவிர்க்க முடியாத அம்சங்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். கடந்த 3 வாரம் ஆராதனையினுடைய தவிர்க்க முடியாத சில அம்சங்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கும் அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய ஆத்மாவை தொடுவதற்காக நாம் காத்திருப்போம். சில வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். சில காரியங்களை ஆராதனைகளை தவிர்க்க முடியாது என்பதற்கான அடிப்படை வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 145 சங்கீதம் 4வது வசனம். There are certain scriptures to prove the point that there are imperatives in worship, and we are about to conclude the series on the imperative of worship. There are few scripture quotes to prove that worship is constant. There are certain elements that are part and parcel of it that we cannot change. Psalm 105:4 சங்கீதம் 145 சங்கீதம் 4வது வசனம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். தலைமுறை தலைமுறையாக கடவுளை ஆராதிப்பதை பொறுத்தளவில் அதற்கு முந்தின வசனத்திலே கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். ஆகவே தலைமுறை தலைமுறையாக நாம் அதை அறிவிக்கிறோம். தலைமுறை தலைமுறை என்று சொல்லும்போது அதற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. From generation to generation we declare his mighty and wonderful deeds. When we say from generation to generation, it involves certain aspects of fundamental aspects or fundamental issues which we cannot alter or change. அதே போல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். Ephesians chapter 3 and verse 21. எபேசியர் 3:21 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Through Christ and Christ that let there be glory from generation to generation in the church, which means there are aspects that are imperative, that are unchanging. தலைமுறை தலைமுறையாக என்று சொல்லும்போது சில வழிமுறைகளை நாம் மாற்ற முடியாது. குறிப்பாக சபையில் என்று சொல்லப்படுகிறது ஆராதனையுடைய அம்சம். இன்னொரு முக்கியமான வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வேத பகுதிக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே எபிரேய ஆக்கியோன் மேகம் போன்ற சாட்சிகளை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு 11ஆம் அதிகாரத்திலே சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்லுகிறார், மோசே பற்றி சொல்லுகிறார். மோசே இடிமுழக்கத்தினிடத்திலே நெருங்கி வந்தான், நீங்களோ விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து, நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் விசுவாசிகள் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் இப்படியே சொல்லிக்கொண்டு போய் கடைசியில் முடிக்கிறார். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடுவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கனியாயிருக்கிறாரே. ஆகவே நாம் ஆராதனையிலே கடந்த சில வாரங்களாக பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய நாமத்தை குறித்தும் தமக்குரிய ஆராதனை வழிமுறைகளை குறித்தும் தேவன் எவ்வளவு வைராக்கியமாயிருக்கிறார், சில உண்மைகளை சில அடிப்படைகளை மாற்ற முடியாது என்பதை பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே 3 அவர் ஆராதனையிலே நீங்கள் எந்த சபையிலே ஆராதனைக்கு போனாலும் சரி இந்த அம்சங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய நாளிலே கூட வேண்டும் என்பது, அதை நாம் ஏற்கனவே படித்தோம். இடையிலே பைபிள் ஸ்டடி, ஜெப நேரங்கள், ஜெப வாரத்திலே ஜெபம் என்று இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாளின் ஆராதனை என்பதை குறித்து வேதத்திலே சில வசனங்கள் மூலமாக கடந்த வாரத்திலே பார்த்திருக்கிறோம். அதே போல வேதத்தை வாசிப்பது, வேதத்தை பப்ளிக்காக வெளிப்படையாக வாசிப்பது. ஒருவேளை 2 பாடங்கள் இருக்கலாம், சில இடங்களிலே சங்கீதங்களையும் மாறி மாறி வாசிப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக ஆராதனையிலே தவிர்க்கப்பட முடியாத அம்சம் வேதத்தை வாசிப்பது. அது பழைய ஏற்பாட்டில் இருந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்தது,
புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அது எப்படி இருந்தது என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் சில வசனங்கள் மூலமாக கடந்த வாரம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதிலே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் இருக்கிறது. இப்போ நீங்கள் போகிற சபையிலே கடவுளுடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். There has to be the public reading of the scriptures. Whichever church you are associated with, make sure the church has this element of public reading of the scriptures, because that was the Old Testament pattern. During the time of Christ, it has been followed, and the early church followed that pattern, and even later on in the rest of the epistles we see how this discipline of public reading of the scriptures was part and parcel of the worship. கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பது, அதை ஜனங்கள் கவனமாக கேட்க வேண்டும். மூன்றாவது, கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் பாடல்கள் என்பதை பார்த்தோம். சிங்கிங் ஆஃப் சாங்ஸ், அதாவது சங்கீதங்களினாலே ஞான பாட்டுகளினாலே பாட வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்தோம். அது ஒருவேளை முறையாக வாசிக்கிற சங்கீதம் சேர்ந்து வருகிறது. மாத்திரமல்ல, அவைகளுடைய சாரம்சத்தை பார்க்கிறோம். இந்த செய்தியினுடைய இறுதியிலே இப்பொழுது நாம் பாடலை பற்றி தான் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். குறிப்பாக மியூசிக் என்று சொல்லுகிறோம். இசைக்கு ஆராதனையிலே என்ன பங்கு இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறதா என்பதை நாம் பார்க்க போகிறோம். நான்காவது, மிக முக்கியமானது, கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆராதனையிலே தவிர்க்க முடியாத நான்காவது அம்சம், கடவுளுடைய வார்த்தை கிரமமாய், தெளிவாய், ஆணித்தரமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். The fourth imperative of the worship of our church is the preaching, the systematic preaching of the word of God. இன்றைக்கு அதை மழுங்கடித்து விட்டார்கள். நாம் வேதத்தில் சில பகுதிகளை பார்க்கலாம். நான் சொல்லவில்லை, வேதம் என்ன சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரா போன்றவர்கள் வேதத்தை வாசித்தார்கள், கடவுளுடைய வார்த்தையை வாசித்தார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுடைய வெளிப்பாடு வந்த பொழுது அதை வாசித்தார்கள். பழைய ஏற்பாடு இருந்த காலத்திலே புதிய ஏற்பாடு விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? புதிய ஏற்பாட்டு சம்பவம் நடக்கும்போது பழைய ஏற்பாட்டு பிரதிதான் அவர்கள் கையில் இருந்தது. அப்பொழுது என்ன நடந்தது? கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். The word of God has to be preached. That is the key of any worship that we associate with. கடவுளுடைய வார்த்தையை வாசித்து அதை வியாக்கியானப்படுத்த வேண்டும், அதை தெளிவாக சொல்ல வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்து படித்து, அதற்கு பிறகு பாருங்கள், ஒரு முக்கியமான வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 20ஆம் வசனத்தை பாருங்கள். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. 21ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். That is the element of preaching or teaching from the text. அந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை படித்து புஸ்தகத்தை பணிவிடைக்காரனை கொடுத்து விட்டு, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 21ஆம் வசனத்திலே அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 21ஆம் வசனத்திலே அந்த வேத பகுதியினுடைய சாரம்சத்தை அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவை மையமாக வைப்பதுதான் பிரசங்கம். வேதத்தினுடைய கருப்பொருள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரசங்கம் என்றால் ஏதோ பிரசங்கம் அல்ல. இன்றைக்கு பிரசங்கம் என்ற பெயரிலே அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, அவர் சொன்னது, இவர் சொன்னது, அதிலே தவறுகள் கிடையாது. ஆனால் the person and the work of Christ has to be the center message, central theme of any preaching. இன்றைக்கு பிரசங்கம் கிடையாது. சொந்த கதையும், தங்களுக்கு நடந்தது, தங்கள் கற்பனையிலே பார்த்தது, கனவிலே பார்த்தது, இவைகளைத்தான் சொல்லுகிறார்களே அல்லாமல் கடவுளுடைய வார்த்தையை கிரமமாக அறிவிப்பது கிடையாது. சில வசனங்களை மறுபடியும் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். Acts chapter 2 verse 42. ஆதி திருச்சபையை பற்றி நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் முதலில் என்ன பார்க்கிறோம்? They continued steadfastly in the teaching
ஆஃப் தி apostles, the doctrine of apostles. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஆதி திருச்சபையை பற்றி சொல்லப்படுகிறது. அந்யோன்யத்திலும் அப்பம் பெற்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Here is the early church which continued steadfastly in the preaching or listening to the word of God, preaching of the gospel, preaching of the truth and listening to the same. 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். நான் சில வசனங்களை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் வேதத்தினுடைய அடிப்படையிலே தான் நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு இவைகள் எல்லாம் உதாரணங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். Acts chapter 5 and verse 42. அவர்கள் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். The early church, the pattern of the early church was to teach and preach almost on a daily basis, wherever opportunity was there. தேவாலயத்திலேயும், தேவாலயம் என்று சொல்லும்போது whenever they gather for worship, ஒருவேளை ஆராதனைக்கோ பலியிடுவதற்கோ எதற்கு வந்தாலும் அவர்கள் இடைவிடாமல், அந்த வார்த்தையை கவனிங்கள், உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நிறைய பகுதிகள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அப்போஸ்தலர் 13:15வது வசனம். அவர்கள் ஜெபாலயத்திலே பிரவேசித்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் ஆகும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரை, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து, சகல ஜனங்களை கேளுங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் பிரசங்கிக்கிறார். அதே போல 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். எனது வசனங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு ஆராதனையிலும் தவிர்க்கப்பட முடியாத ஒரு அம்சம், கடவுளுடைய வார்த்தை கிரமமாக அறிவிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஓய்வு நாளில் வழக்கமாக உபதேசித்தோம். அதே போல இன்னும் அப்போஸ்தலர் நிறைய இருக்கிறது. ஆனால் 1-2 வசனங்களை 1 கொரிந்தியர் 4:17 வர உங்களை தயவு செய்து வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 Corinthians 4:17. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம், பவுல் அதை சொல்லுகிறார், நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். Here is Paul reminding the church at Corinth that how Paul, wherever he goes, in whichever church gathering that he is associated with or he is involved in, he was teaching them and admonishing them to walk in the ways of the Lord Jesus Christ. நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிறபடி. போதனை இல்லாத சபைகள், போதனை என்றால் சொந்த கதை அல்ல, தங்களுக்கு விருப்பமானதை அல்ல, தங்களுக்கு பிடித்ததை அல்ல, டிவியிலே பார்த்தது, கற்பனையிலே வந்தது, இவைகளை வைத்தல்ல, கடவுளுடைய வார்த்தையை கிரமமாக போதிக்காத எந்த சபையும், எத்தனை பேர் வந்தாலும் சரி, அது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சபை கிடையாது. அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். I need to be emphatic here. How large, how big is church doesn't matter. Who is that pastor, who is that preacher, big and small, doesn't matter. If the word of God is not systematically preached in a gathering of worship, it is not the church that the Bible, the word of God describes. You can call it by any name. It is not the church that the Bible describes. தெளிவாக நாம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் கூடின போது நடந்த சம்பவம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடிய கதைகள், பெப்டாக்ஸ் என்று சொன்னால் விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகத்தை கூடக்கூடிய வார்த்தைகளை சில சமயத்திலே அவர்களுடைய பயிற்சியாளர்கள் கொடுப்பார்களே, அல்லாவிட்டால் மோட்டிவேஷனல் டாக், அவர்களை கொஞ்சம் உந்துவதற்காக மோட்டிவேஷனல் டாக் என்பது இன்றைக்கு சபையிலே பெருகி வருகிறது. அவர்களை கொஞ்சம் தட்டி எழுப்பி கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல.
கடவுளுடைய வார்த்தையை மையமாக வைத்து கிரமமாக போதிப்பதுதான் இங்கே காணப்படுகிற அவசியம். இது ஆராதனையிலே அடிப்படையில் இருக்க வேண்டும். குறிப்பாக எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்று சொல்லுவார்கள். எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங்னா ஒரு பகுதியை எடுத்து, நீங்கள் சில சமயம் கவனித்திருப்பீர்கள், ஒரு பகுதி எடுத்தால் அந்த சம்பவம் முழுவதையும் நாம் படித்து அதிலிருந்து சத்தியங்களை கிரகிக்கிறோம். இல்லாவிட்டால் 1 தெசலோனிக்கே நிருபத்தை சில அதிகாரங்கள் படித்தோம். அப்படி கிரமமாக, வேதம் கிரமமாக இருக்கிறது, வேதத்தை கிரமமாக படிக்க வேண்டும், குறிப்பாக போதிக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி கிரமமாக வேதத்தை போதிப்பது கிடையாது. இல்லாவிட்டால் தலைப்பின் கீழிலே டாபிக்கல் சர்மன்ஸ், எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் ஆர் டாபிக்கல் சர்மன்ஸ் பிரீச்சிங், ஒரு சில தலைப்புகள் அதை ஆதாரமாக வைத்து அதை முந்தின பிந்தின வசனங்களோடு இணைத்து, அந்த பகுதியோடு இணைத்து, மற்ற இணையான வசனங்களை பொருத்தி ஜனங்களுடைய, கர்த்தருடைய ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். போதக நிருபமாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்ன ஆலோசனையை பார்க்கலாம். இந்த பாஸ்டல் எபிஸ்டில் that we have 2 Timothy 4:2. Paul is exhorting Timothy to be faithful, sincere in teaching the word of God. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம். இது போதக நிருபம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. 15 வசனம் 2 தீமோத்தேயு 2:15. 2 Timothy 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இது போதக நிருபம். சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தீமோத்தேயு பவுல் எழுதுகிறார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. இது கடவுளுடைய வார்த்தை, இது கடவுள் எழுதி கொடுத்த வார்த்தை, இது அவருடைய சத்தியம். இதை உண்மையாக கருத்தோடு ஜாக்கிரதையோடு கடவுளுக்கு முன்பாக உத்தமன் என்று விளங்கும்படி இதை அறிவிக்க வேண்டும். 2 Timothy 2:15. You don't need to be ashamed on the day of judgment when you teach rightly dividing the word and then admonishing, so that you be faithful, you become a faithful servant in the sight of God. ஆகவே ஆராதனையிலே தவிர்க்க முடியாத அம்சம், கடவுளுடைய வார்த்தையை கிரமமாக போதிக்க வேண்டும். வேதத்தை வேதத்தினுடைய அடிப்படையிலே போதிக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியத்தினுடைய அடிப்படையிலே சொல்ல வேண்டும். போன வாரம் சொன்னதற்கும் இந்த வாரம் சொன்னதற்கும் வித்தியாசம் வரும் நிறைய பேர் இடத்துல. அவ்வளவு தூரம் வேண்டாம். ஒரே செய்தியிலே முதலிலே ஆரம்பித்ததற்கு பிறகு 10 நிமிஷம் கழித்து பார்த்தால் அதிலே முரண்பாடுகள் வர ஆரம்பிக்கும். சத்தியம் அது அல்ல, சொந்த கதையும் சோகதையும் சொல்லுவதல்ல. இன்றைக்கு நிறைய பேர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனையிலே தவிர்க்க முடியாத அம்சம் கடவுளுடைய வார்த்தை. பியூரிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சுத்தவான்களுடைய காலத்திலே 2-3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கு அவருடைய கையில வேதாகமம் கிடையாது. அப்பொழுதுதான் பிரிண்ட் செய்யப்படுகிறது. 15, 16, 17 நூற்றாண்டுகளிலே வேதாகமம் கிடையாது. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஏறத்தாழ. அப்பொழுது இந்த 2 மணி நேரம் பிரசங்கத்தை விசுவாசிகள் கேட்டு அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, பெரும்பாலும் விவசாயிகளாக இருந்தார்கள், ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள், அதை அசை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே நீங்கள் பழைய தூய்மைவாதிகள் என்று சொல்லுகிற பியூரிட்டன்ஸ் பிரசங்கங்களை பாருங்கள். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து எடுத்திருப்பார்கள். 15-20 பாயிண்ட்டுகள் இருக்கும். அதிலே உள் குறிப்புகள் இருக்கும். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார்கள். அதை ஜனங்கள் உள்வாங்கி, விசுவாசிகள் உள்வாங்கி வாரம் முழுவதும் அதை வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, வீட்டிலே தியானித்துக் கொண்டே இருப்பார்கள், வேதம் இல்லாத காலத்திலே. ஆனால் இன்றைக்கு வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவேதான் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பெரேயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று பவுல் செய்த பிரசங்கத்தினுடைய சாரம்சத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் 5 மணி நேரம் வாட்சை பார்த்து விட்டு பிரசங்கம் பண்ணுவதல்ல. குறைந்தது பள்ளிக்கூடத்திற்கு போனால் ஒரு பள்ளி மாணவனுக்கு 45 நிமிஷம் கவனிக்கக்கூடிய திறன் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்சம் வாலிபர்களுக்கு 1 மணி நேரம். ஆகவேதான் கல்லூரிகளிலே 1 மணி நேரம் ஒரு வகுப்பை வைப்பார்கள். அப்ப நன்றாக கவனிக்கக்கூடிய ஒரு அம்சம் மனிதனுக்கு 45 நிமிஷத்திலிருந்து 1 மணி நேரம் இருக்கிறது. குறைந்தது அரை மணி நேரம்
அல்லது 45 நிமிஷம் கடவுளுடைய வார்த்தையை கிரமமாக போதிக்க வேண்டும். இன்றைக்கு அதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன், செய்தி கொடுப்பதற்காக அழைத்திருந்தார்கள். அங்கே போன போது அது ஒரு விசேஷமான கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். அப்பொழுது அந்த ஆராதனை நடத்துகிற அந்த கூட்டத்தை ஆராதனை நடத்துகிற இடத்துல வந்து ஒருவர் சொல்லுகிறார், இங்கே ஒரு சகோதரன் சகோதரி எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் பாட்டு பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். உடனடியாக இவர் என்ன சொன்னார், ஐயோ நமக்கு ஏற்கனவே இது ஸ்பெஷல் சர்வீஸ் ஆயிற்றே, நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறது, என்ன செய்வது, நேரம் குறைவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து சொன்னார், ஐயா நீங்கள் 30 நிமிஷத்திலிருந்து 25 நிமிஷம் ஆக்கி செய்தி 25 நிமிஷம் ஆக்கி விடுவீர்கள் என்று கேட்டார். முதல்ல 30 நிமிஷம் என்று சொல்லியிருந்தார். நான் அமைதியாக இருந்தேன். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருவர் சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தார். அவர் ஒருவேளை சபையில முக்கியமான நபராக இருக்க முடியும், பணம் ஒருவேளை அதிகமாக கொடுப்பாராக இருக்கும். அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாட்டு பாடுகிறார்கள், இன்றைக்கு நிறைய பேர் வருவார்கள், இது விசேஷமான ஆராதனை, என்னுடைய பிள்ளைகள் பாட்டு பாடுவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது இவர் என்று சொல்லுகிறார், ஐயோ இன்றைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறது, நேரம் இருக்காது, என்ன செய்ய முடியும் என்று. அப்ப வந்தவர்கள் முக்கியமானவர்களாக இருப்பார்கள் போல தெரியுது. அதற்கு பிறகு நான் தெரிந்து கொண்டது. அப்பொழுது என்னை பார்த்து சொல்லுகிறார், வேண்டுமென்றால் செய்தியை 25 நிமிஷத்திலிருந்து 20 நிமிஷம் குறைத்து விடலாமே, ஒரு 5 நிமிஷம் குறைத்துக் கொள்ளுங்களே, இவர்கள் பாடுகிறார்கள், இவர்கள் நன்றாக பாடுவார்கள் என்று சொன்னார். இப்படி கடைசியிலே 3 பேர் அப்படி வந்தார்கள். 15-20 நிமிஷத்திற்குள்ளாக செய்தியை முடித்து விடுங்கள் என்று சொன்னார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. அதிலே அவருக்கு வேதத்தை பற்றிய ஆராதனை பற்றிய புரிதல் இல்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டேன். ஒரு சீனியர் ஊழியர், ஒரு அனுபவம் வாய்ந்த ஊழியர், என்னை விட பல வருஷங்கள் அனுபவம் வாய்ந்த ஊழியர். ஆனால் அடிப்படை ஆராதனை என்கிற அம்சம் கிடையாது. ஒருவர் வந்து எனக்கு பாட்டு கொடுங்கள் என்றால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஏனென்றால் ஒரு முக்கியமானவராக இருப்பார், இல்லாவிட்டால் ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுவார். இன்னொருவர் வந்து கேட்டால் அவர்கள் ஆலயத்திற்கு அதிக காணிக்கை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப கூட்டம் விசேஷித்த நாள் என்று சொன்னால் அன்றைக்கு அவர்கள் பாட விரும்புவார்கள், அதற்கு கொடுப்பார்கள். இது எல்லாவற்றிலும் எந்த நேரம் அடிபடுகிறது என்றால் பிரசங்க நேரம் அடிபடுகிறது. நீங்கள் பல இடங்களில் கவனித்திருப்பீர்கள், ஐயா பிரசங்கத்தை கொஞ்சம் சுருக்கிடலாம், அதை அவர் வருகிறார்கள், இவர் வருகிறார்கள். இதுதான் இன்றைக்கு ஆராதனை என்கிற பெயரிலே நடைபெறுகிறது. கடவுளுடைய வார்த்தை கிரமமாக தெளிவாக ஆவியானோருடைய பலத்தோடு கிறிஸ்துவின் நாமம் தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். 5வது ஆராதனையிலே காணப்பட வேண்டிய 5வது அம்சம் ஜெபம். அதை போதக ஜெபம் என்று சொல்லலாம், விண்ணப்பம் என்று சொல்லலாம். கண்டிப்பாக அது இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திற்கு மறுபடியும் திரும்பி வருவோம். The fifth element is intercessory prayer or pastoral prayer. இன்றைக்கு ஆராதனை என்ற பெயரிலே மதிமயங்கி நிற்பதைத்தான் சொல்லுகிறார்கள். வேதத்தின்படி ஆதி திருச்சபை என்ன செய்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They were steadfast in prayer. That was hallmark of a church or a worship. Pastoral prayer, a prayer on behalf of people. It's a general prayer. ஒருவேளை பொதுப்படையாக இருக்கலாம், ஆனாலும் ஜனங்கள் சார்பாக ஜனங்களோடு இணைந்து ஜெபிக்கிற நேரம். இன்றைக்கு அது கிடையாது. ஏதோ போன போக்கில் ஏதாவது 2 வார்த்தைகளை சொல்லி போகிற அனுபவம் தான் இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம் என்று அந்த ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திலே பெரும்பாலான நேரத்தை பாட்டு பாடுவது, இப்படி செய்து இதிலேயே காலம் கழித்து விட்டு மற்றதற்கு நேரம் இல்லாமல் பண்ணிவிடுகிறார்கள். ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். சபையிலுடைய அடிப்படையிலே அதை நாம் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே பல இடங்களிலே நாம் ஜெபத்தை பற்றி படிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்க வேண்டும். என் பிதாவே அல்ல, சபையை பற்றி சொல்லுகிறது. எங்கள் பிதாவே, our Father who art in heaven, which means prayer is corporate. It's part of worship, corporate worship. Our Father who art in heaven, forgive our sins, give us this day our bread, forgive our trespasses and lead us not into temptation. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இது ஆராதனையிலே காணப்பட வேண்டிய அம்சம். இங்கே வந்து நான் ஆராதனைக்கு வந்து விட்டேன், எனக்கு எது கிடைக்கும், எனக்கு எப்படி கிடைக்கும், அதுவல்ல ஆராதனை. Worship is not individual crying and deciding factor. It has to be collective. It's that way it's known as corporate worship. ஜெபம் காணப்பட வேண்டும். 2வது
2 நியமங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சபையிலே. ஆச்சாரம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல, நியமங்கள். There are 2 ordinances. We don't say it is ritual, it is an ordinance. 2 ordinance that the church has to practice. ஒன்று, கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பது, நீங்கள் கூடி வரும்போது செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனத்திலே சொல்லுகிறார். அதே போல ஞானஸ்நானம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். ஏன் இந்த 2 நியமங்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? இந்த 2ம் நன்றாக கவனித்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர் செழுதலினுடைய அடிப்படையை மையமாக வைத்தது. Why these two sacraments? Not sacraments in that sense of literal sense of some routine affair. Why baptism and Lord's table, whichever name we call it, are allowed in the church in the New Testament era, are continued in our churches? Because those 2 elements which are part of the worship is centered around the suffering, death and the resurrection of Lord Jesus Christ. கர்த்தருடைய பந்தியிலே அவரை நினைவு கூறும்படி செய்கிறோம். ஞானஸ்நானத்திலே அதுவும் ஒரு ஆராதனை தான். ஞானஸ்நானத்திலேயும் கர்த்தருடைய மரணம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிட வைக்கிறோம். அவர்கள் விசுவாசித்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்துதல், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அவர்களை ஆண்டவருடைய ஞானத்தோடு அதை செய்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். போதித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபையிலே சேர்த்துக் கொள்வது வாடிக்கையாகிவிட்டது. இப்படி 2 அம்சங்கள். இறுதியாக ஆராதனை காணப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம், பாவத்தை அறிக்கையிடுதல். கன்ஃபெஷன் ஆஃப் சின் should be part of worship. அதற்கு முன்பு அந்த 2 நியமங்கள் என்று சொன்னோமே, ஞானஸ்நானம், கர்த்தருடைய பந்தி, அதை மாதத்திற்கு ஒரு முறை வைக்கிறவர்கள் உண்டு, 2 மாதத்திற்கு ஒரு முறை வைக்கிறவர்கள் உண்டு. அதைத்தான் நாம் ரிலேட்டிவ் வர்ஷிப் பிரின்சிபல், வழிகாட்டும் நெறிகள், மாறாத நெறிகள் என்று 6ஆவதிலே 2 படித்தோம். மாறாத நியமம் என்ன? இந்த 2 முறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு நாட்கள், எத்தனை என்பது அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து என்பதை பார்த்து வருகிறோம். ஆனால் அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இறுதியாக பாவத்தை அறிக்கையிடுவது, a time of introspection. நம்முடைய கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து வரும்போது, ஆராதனையிலே வரும்போது, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நிலைமையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் அதற்கு சில வசனங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே பலிபீடத்தோடு சம்பந்தப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15:22. அங்கே பலி செலுத்துவதற்காக சாமுவேல் அங்கே போகிறார். அப்பொழுது நடந்த சம்பவம் 1 சாமுவேல் 15:22. அந்த பலியிடுகிறதற்காக அவர்கள் வந்தார்கள். இந்த இடத்துல நான் நன்றாக கவனித்தீர்கள் என்றால், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், சம்பந்தம் இல்லாமல் எடுப்பது கிடையாது. முந்தின பிந்தின வசனங்கள் எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை மையமாக வைத்து நாம் படித்து வருகிறோம். அந்த பலி செலுத்துகிற சமயத்தில் அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே பலி செலுத்துவதை பற்றி சொல்லுகிறார். அந்த சமயத்திலே அது பழைய ஏற்பாட்டினுடைய ஆராதனையினுடைய அம்சம். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கலாம். தாவீது பாவம் செய்து பத்சேபாவிடத்திலே பாவம் செய்து நாத்தான்வேல் அவனுடைய பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் மனம் திரும்பி சொன்ன வார்த்தை. சங்கீதம் 51 16-17 வசனங்கள் மறுபடியும் ஆராதனை உன்னோடு இணைத்து சொல்லுகிறார். அதைத்தான் வலியுறுத்த விரும்புகிறேன். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இங்கே தெளிவாக தாவீது சொல்லுகிறார், கடவுளுக்கு பலி செலுத்துகிறோம் என்ற அந்த வழிமுறைகள் முக்கியம் கிடையாது, அது தேவைதான், அது இருக்கிறது. ஆனால் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம், ஆராதனையிலே அது அவசியம் என்பதை பார்க்கிறோம். இன்னும் 1-2 வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மறுபடியும் பலியை பற்றி சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் பலிகளின் திரள் என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல 13ஆம் வசனம் 12ஆம் வசனம், நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது, மறுபடியும் ஆராதனையை பற்றி சொல்லுகிறார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற
இந்த வார்த்தையை கவனியுங்கள். 13ஆம் வசனம், நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் அவர் சொல்லுகிறார். அக்கிரமத்தோடு, அந்த வார்த்தையை பாருங்கள், அக்கிரமத்தோடு அருவருப்பான காரியம். கடவுளுடைய சமூகத்திலே வரும்போது பாவ அறிக்கை, மனம் திரும்புதல், ஆழமாக அவருடைய பிரசன்னத்தை ருசிப்பதற்கான மனம் திரும்புதல் அவசியம். அதற்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாவிட்டால் அதோடு இணைத்து செயல்பட வேண்டும். கடவுள் நன்மை செய்தார், அவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய பலவீனத்தை கீழ்ப்படியாமல் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதை நாங்கள் லைவிலே நாங்கள் செய்வது கிடையாது. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே முதல் பாடல் பாடி முடித்த உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சங்கீதம் வாசித்த உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மௌனமாக உங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை பாருங்கள், உடைய பலவீனங்களை அறிக்கையிடுங்கள், ஆவியான உணர்த்துகிறபடி அதை மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சேர்ந்தான், ஆராதனை நடத்துகிறவருக்கும் சேர்த்துத்தான் அது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தேவாலயத்திலே பிரவேசித்த போது நடந்த சம்பவம். அங்கே என்ன நடந்தது? ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே தேவாலயத்தில் அவன் பிரவேசித்த பொழுது ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் உற்றிருந்தார். அப்பொழுது 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று தன்னுடைய பலவீனத்தை அறிக்கை செய்கிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசன ஊழியத்தை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறவன், இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறான். உசியராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே அவன் தேவாலயத்திற்கு போன பொழுது, ஐயோ இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேனே, அதமானனே என்று சொல்லி பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுகிறான். இன்றைக்கு எத்தனை சபைகளில் ஆராதனைகளிலே பாவத்தை உணரக்கூடிய அறிக்கையிடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதற்கான நேரம் இருக்கிறது. அதற்காக வழக்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது அல்ல. ஏதோ சில மனப்பாடமாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டதுனாலே பாவறிக்கை என்று சொல்ல முடியாது. அதையும் வலியுறுத்த சொல்ல விரும்புகிறேன். சற்று நேரம் மௌனமாக இருந்து கடவுளுடைய பிரசன்னத்திலே நம்முடைய பாஷையிலே நம்முடைய உணர்வினுடைய அடிப்படையிலே நாம் அதை செய்ய வேண்டும். ஏசாயா அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் மறுபடியும் பலிபீடத்திற்கு வருகிறதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனம், ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணியை செலுத்த வந்து ஆலயத்திற்கு வந்து பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நீ நினைவு கூர்வாய் ஆக்கில். இஃப் யூ ஆர் கன்விக்டட் ஆஃப் a faulty relationship, not so good relationship with your brethren, leave that offering at the altar itself. Go forth and get reconciled with him, then come and offer your whatever offering that you are bringing in. அப்பொழுது அங்கேதானே பலிபீடத்தின் முன் அங்கே ஆராதனைக்கு வந்த பொழுது உன் காணிக்கை வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. 21ஆம் வசனத்திலே அங்கே நினைவு கூறுவாய் ஆகில். நினைவு கூறுதல் என்பது இந்த இடத்திலே கிரேக் மூல பாஷையிலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார் என்றால், if there is a conviction of some fault, some misgiving or the duty that we didn't do properly, we need to get reconciled with that before God and also with those whoever is involved in that. இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் காணிக்கை கொண்டு வருகிறேன், சில வார்த்தைகளை சொல்லுகிறேன், பாட்டுகள் பாடும்போது மெய்மறந்த நிலைமையிலே நான் நிற்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு ஆராதனை ஆகிவிட்டது. சீர் பொருந்தக்கூடிய விருப்பம் கிடையாது. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆராதனை பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்களோடு கூட நெருக்கம் இருக்க முடியாது. அவர்களோடு கூட ஐக்கியம் கிடையாது. சில சமயத்தில் ஜாதி உணர்வுகள், பண உணர்வு, நான் பெரியவன், இது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆராதனையிலே அது அர்த்தம் கிடையாது. I am somebody big, I belong to this category, I belong to that category, or I am somebody important. நாம் எபிரேயரிலே படித்தோம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். ஆகவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய அந்த வார்த்தையை பார்ப்போம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். Because we are called to inherit the unchanging kingdom of God, to worship God in a manner worthy of it. Let's take hold of grace. What do we mean by grace? கிருபை பற்றி கொள்ள கடவோம். தகுதியற்ற எனக்கு அவருடைய நன்மைகளை பெறுவதற்கும் ரட்சிப்பை பெறுவதற்கும்
தகுதியற்ற எனக்கு தேவன் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் ஆராதனையிலே காணப்பட வேண்டியது. இன்றைக்கு ஆராதனைக்கு வரும்போது புல்பிட்டில் வருகிறவர்களும் அந்த நாடகத்தையும் நடிப்பையும் நீங்கள் பார்க்கலாம், டிரஸ் கோடை பார்க்கலாம், அங்கே பின் அலங்காரங்களை பார்க்கலாம். இதற்குத்தான் முக்கியத்துவம். கடைசியில் 1-2 உதாரணங்களை சொல்லி முடிக்கும் பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள். இப்படி ஆராதனையை தவிர்க்க முடியாத இந்த 7 அம்சங்கள். ஒருவேளை நேரம் எப்படி வைத்துக் கொள்ளலாம்? 3 பாடல்கள் பாடலாமா, 2 பாடல்களா, 5 பாடல்களா? ஆனால் 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்திற்கு மேலாக 1.5 மணி நேரம், குறைந்தது 1.25 மணி நேரம். அதற்கு மிகுதியாக போனால் ஜனங்களும் உட்கார்ந்திருக்க முடியாது. ஆகவே கடவுள் கொடுக்கிற ஞானத்தினுடைய அடிப்படையிலே இந்த அம்சங்களை உள்ளடக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு வாசிப்பது, பாடல் பாடுவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பாடலினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது, ஜெபம், ஒரு போதக ஜெபம் அல்லாவிட்டால் பாஸ்டரல் பிரேயர் என்று சொல்லுகிறோமே, அது கர்த்தருடைய பந்தியையும் ஞானஸ்தானத்தையும் அவ்வப்பொழுது எப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது அனுசரிப்பது மாத்திரமல்ல, பாவத்தை அறிக்கையிடுவது. சபைக்கு வரும்போது அதை செய்ய வேண்டும். 2 பேர் தேவாலயத்திற்கு போனார்கள், அங்கே 2 பேரும் பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள். ஒருவேளை ஒருத்தன் பெருமையாக அறிக்கையிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் 2 பேரும் பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள். அது வழிமுறையாக தலைமுறையாக நடந்தது. இதை மாற்ற முடியாது. இன்றைக்கு அதை மாற்றி விட கடவுளுடைய பிரசன்னத்திலே சந்தோஷப்பட, குதூகலிக்க, ஆர்ப்பரிக்க வந்திருக்கிறோம். எங்கிருந்து ஆர்ப்பரிப்பு வருகிறது? எங்கிருந்து குதூகலம் வருகிறது? ஆழமான மனம் திரும்புதலில் இருந்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் அது எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று 1-2 காரியங்களை பார்த்து முடிக்கலாம். இப்பொழுது சபையிலே பாடலினுடைய நோக்கம் அல்லாவிட்டால் அதனுடைய தன்மை என்ன என்று பார்க்கலாம். We are going to see the role of songs as well as music. The role of music, songs and singing songs, and the role of music in a worship. 3 காரியங்கள். முதலாவது பாடலுக்குரிய அனுபவங்களை பார்க்கலாம். பாடல் என்பது சிருஷ்டிப்பிலேயே தேவன் மனிதனுக்கு கொடுத்த, சிருஷ்டிக்கு கொடுத்த வரப்பிரசாதம். Singing is part of creation order. யோபு 38 அதிகாரம் 7 வசனத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை அஸ்திபாரம் போடும்போது விடிவெள்ளி நட்சத்திரங்கள், அதாவது தூதர்கள் என்று அங்கே நாம் படிக்கிறோம், அவர்கள் கெம்பீரித்து பாடினார்கள் என்று ஆண்டவர் யோபுக்கு சொல்லுகிறார். யோபு 38 அதிகாரம் 7 வசனம், நான் அஸ்திபாரத்தை பூமி அஸ்திபாரப்படுத்தின போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. ஆகவே பாடல் என்பது, இசை என்பது, பாடல் என்பது, துதி என்பது சிருஷ்டிப்பிலேயே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்திலே அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டு எங்கள் தேவனுக்கு மகிமையும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்த 5, 9, 10 வசனங்கள். அவர்கள் புது பாட்டை பாடினார்கள். ஆகவே பாடல் என்பது மனித குலத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை இன்றைக்கு வரப்பிரசாதம் என்றால் ஒரு ஈவு என்று வைத்துக் கொள்ளலாம். It is a gift from God. Music or singing or singing songs is a gift from God. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு விதமாக அதை பாடுகிறார்கள். இசைக்கு உருகாதார், எதற்கும் உருகாதார் என்று சொல்லுவார்கள். ஆகவே பாடல் என்பது கடவுள் கொடுத்த ஈவு. வேதத்திலே சங்கீதம் என்று சொல்லக்கூடிய பெரும் பகுதி பாடல்கள் இருக்கிறது. இன்னும் பல இடங்களிலே மோசே பாடின பாடல், இன்னும் மற்றவர்கள் பாடின பாடல் இருக்கிறது. ஆகவே கடவுள் கொடுத்த பெரிய ஈவு, அதை வரம் என்று சொல்கிறார்கள். அது வரம் அல்ல, வேதத்திலே பாடல் என்றும் வரம் என்று சொல்லப்படவில்லை, அது ஒரு ஈவு. அந்த ஈவை தேவன் மனுக்குலர் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு விசேஷமான திறமைகளையும் ஆண்டவருடைய வழிநடத்தலையும் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். 2வது, பழைய ஏற்பாட்டிலே டெம்பிள், தேவாலயத்திலே பாடல்களை பாடுவது என்பது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு ஆண்டவர் வகையறுத்து கொடுத்திருக்கிறார். It was part of Old Testament worship pattern involving a particular group from the tribe of Levi. So in the Old Testament we have the singing part. அதற்காக சிலர் நியமித்திருக்கிறார்கள், அவர்கள் அதை பாடுகிறார்கள். பாடகர் குழு என்று வைத்துக் கொள்ளலாம். 1 நாளாகமம் 6 அதிகாரம் 31, 32 வசனங்கள், 16 அதிகாரம் 42 வசனங்கள், இன்னும் பல பழைய பாட்டிலே பல அதிகாரங்கள் இருக்கிறது. 1 நாளாகமம் 6, 31, 32. பழைய பாட்டிலே தேவாலயத்திலே பாடல்களை பாடினவர்கள் என்று இருக்கிறது. அதற்கான வரைமுறைகளும் கொடுக்கப்பட்டதை பின்னாலே பார்க்கலாம். 3வது, ஆதி திருச்சபையிலேயும் அதை நிறைவேற்றினார்கள். Singing
was part of the New Testament church. Psalms, hymns, lyrics were part of early church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாம் பாட்டிற்கு முன்பதாக பாட்டை பாடினார் என்று படிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 30 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். Matthew 26:30 describes the hymn of thanks our Lord Jesus sung with his disciples before proceeding to the Mount of Olives, where he was betrayed. மத்தேயு 26 அதிகாரம் 30 வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அதனுடைய அர்த்தம், அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகை சமயத்தில் ஒரு வாரத்திலே 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் பாடுவார்கள். During the Passover week, usually the Jews sing psalms from Psalm 113 to 118. Each day there is a particular psalm assigned and accordingly they sing. It is exactly what the Lord has done or followed it up with his disciples. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆராதனை வழிமுறைகளை பின்பற்றி பாடல்களை பாடினார்கள் என்பதை நாம் படிக்கிறோம். பாடல்களிலே ஸ்தோத்திரம் இருக்கிறது, நன்றி அறிதல் இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது, மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சுவிசேஷத்திற்கும் பாடல்கள் இருக்கிறது. இப்படி பாடல்கள் என்பது ஆராதனையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. அதுல என்ன கேள்வி வருகிறது என்றால், அதை முக்கியமான பகுதி நாம் பார்க்க இருக்கிறோம். இசைக்கருவிகளை பயன்படுத்துவதற்கு வேதம் ஏதாவது சொல்லுகிறதா? புதிய ஏற்பாட்டில் என்னென்ன இசைக்கருவிகள் தான் இசைக்க வேண்டும் என்று சொல்லப்படாவிட்டாலும் பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் அதை தொடர்ந்து நாம் சில வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம். Though there is no specific instructions with regards to the usage of instruments in the worship, but there are elements in the Old Testament and it is continued in the New Testament era as well to derive a lesson how we could use music instruments. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்திலே முதல் முறையாக கிண்ணறம் நாகம் சுரத்தை உண்டாக்குகிறவர்கள் அவர்கள் தோன்றினார்கள். ஆதாமுக்கு பிறகு 4ஆம் தலைமுறை. 21ஆம் வசனம். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானவன். ஆதாமுக்கு பிறகு 4 தலைமுறைகளுக்கு பிறகு இப்படி இந்த மியூசிக் கருவிகள் எல்லாம் விட்டால் இசை கருவிகளை தயாரிக்கிற ஒரு சந்ததி எழுப்பினது. இங்க நாம் கவனிக்க வேண்டிய அம்சம், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசம் சபைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறது, தேசத்திற்கும் ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறது. ஆகவே தேசத்திற்கான சில வெற்றிகள், அதனுடைய ஈடுபாடுகளிலே சில இசைக்கருவிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, சபையிலே சில இசைக்கருவிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். Church represented both church and the nation in the Old Testament. Israel was, in one sense it was a church, it represented church in the Old Testament. Also Israel was a nation like any other nation that we see in the world. So there are certain instruments that are permitted as part of national celebration, and there are certain instruments that are allowed inside the church or inside the temple. அதை நாம் சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். முதலாவது, சபையிலே அனுமதிக்கப்பட்ட சில வரைமுறைக்குட்படுத்தப்பட்ட அந்த கீதங்கள், வாத்தியங்களை, எல்லாவற்றால் இசைக்கருவிகளை பார்க்கலாம். We are going to see the regulation of the usage of instruments, the use of instruments inside the temple that we read. 2-3 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளலாம், தியானிப்பதற்கு வசதியாக இருக்கும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 42வது வசனம். 1 Chronicles chapter 16 and verse 42. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 42வது வசனம். 41-42 வசனங்கள். இவர்களோட கூட ஏமானையும் எகிதூனையும் பேர்பராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும்
கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும், பூரிகைகளையும் கைத்தாளங்களையும், அடுத்த வார்த்தையை பாருங்கள், தேவனை பாடுதற்குரிய கீத வாக்கியங்களை தொனிக்க செய்யவும், அவர்களுடன் ஏமானையும் எகித்தூனையும் வைத்து எகித்தூனின் குமாரரை வாசல் காவலராக கட்டளையிட்டான். 1 நாளாகமம் 16:42. இது தாவீதினுடைய காலத்திலே நடந்தது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது இப்பொழுது தேவாலயம் கிடையாது, உடன்படிக்கை பட்டி தான் தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்தது. அந்த நாட்களிலே உடன்படிக்கை பட்டியினுடைய சாராம்சத்திலே கர்த்தரை துதிப்பதை இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாக்கியங்களையும் தொனிக்க செய்யவும். There are certain regulations that are involved when it comes to the use of instruments inside the temple. That the instruments that are worthy or that are proper, not improper, legitimate, improper in the worship of God. தேவனை பாடுவதற்குரிய கீத வாக்கியங்களை தொனிக்க செய்ய வைத்திருந்தார். ஒரு வசனம் மாத்திரமல்ல, 2-3 வசனங்களை பார்க்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 Chronicles chapter 7 and verse 6. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 Chronicles chapter 7 and verse 6. 2 நாளாகமம் 7:6. அங்கேயும் அந்த வழிகாட்டும் நெறிகளை நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு, இது சாலமோன் காலத்திலே நடந்தது. முதல்ல பார்த்து தாவீது காலத்திலே, இதற்கு பிறகு இப்பொழுது சாலமோன் காலத்திலே நடந்தது. ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாக்கியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். அந்த 1 நாளாகமம் 16:42 படித்தோம். தேவனை ஆராதிப்பதற்கான கீத வாக்கியங்கள். 2 நாளாகமம் 7 கர்த்தரின் கீத வாக்கியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆகவே சில கருவிகள், இசைக்கருவிகள் தேவாலயத்திலே பாடப்படுவதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது 3 பிரிவாக இருக்கிறது. நாம் அவ்வளவாக விரிவாக போகவில்லை. அதனுடைய அடிப்படை அம்சங்களை நாம் மாற்ற முடியாது. ஸ்வரம் என்று சொன்னால் 7 ஸ்வரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அதனுடைய சாராம்சங்கள் இருக்கிறது. ஆகவே சபையில் அதை பயன்படுத்தும் பொழுது என்னென்ன வழிமுறைகள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதே போல 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 2 Chronicles chapter 5 verses 12 and 13. ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமார சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி, அந்த வார்த்தையை கவனியுங்கள், ஒருமிக்க, in unison, with one accord. There is a coherence involved in that. There is an order. There is a discipline that is involved in worship. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். Their noise were louder, but it is still as if one voice was heard. ஒரே சத்தம். அவருடைய ஒவ்வொருடைய சத்தமும் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பாடலினுடைய சாரம்சம் ஒரே மாதிரி ஏக மனதாக இருந்தது, ஏகப்படியாக இருந்தது. புது பாட்டை எங்களுடைய உள்ளத்திலே கொடுத்தார் என்று சொல்லும் போது அந்த அடிப்படையிலே இங்கே ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக பாடுவது கிடையாது. தங்களுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும், அடுத்தவருடைய சத்தம் குறைக்க வேண்டும், இதெல்லாம் கிடையாது. இணைந்து ஒருமித்த, அந்த வார்த்தைகளை கவனிப்போம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலய மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை விடவும் விசுவாசிகள் ஆண்டவரை ஆராதிக்கிறவுடைய சத்தம் அதிகமாக இருந்தது. அதே சமயத்துல அது கிட்டத்தட்ட இணைந்து ஒரு இசைவாக, ஒரு நேர்த்தியாக இருந்தது. இன்றைக்கு ஆராதனையிலே ட்ரம்ஸ் ஒரு சத்தம், ஜனங்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக இசையை கூட்டி வைத்துக் கொள்ளுகிறார்கள், அடிப்பார்கள், ஜனங்களை ஆட விடுவதற்காக.
சத்தம் அவரவர் இஷ்டப்படி கத்துவார்கள். இப்படித்தான் இதைத்தான் ஆராதனை என்று வேதத்திலே கடவுளை ஆராதிப்பதை பொறுத்தளவிலே மனிதனுடைய சத்தம் ஒருவருடைய சத்தம் வித்தியாசமாக இருந்தாலும் அது இணைந்து ஒரே சத்தமாக துணிக்கிறது. உள்ளத்திலிருந்து அது வருகிறது. இசைக்கருவிகளை காட்டிலும் இவர்கள் சொன்ன வார்த்தை தெளிவாக கேட்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். அந்த சத்தம் கேட்கிறது. இன்னைக்கு நிறைய சபைகளில் ஆராதனை என்ற பெயரிலே நீங்கள் வெளியே நின்றால் ஏதோ ஒரு கான்சர்ட், ஒரு இசை கச்சேரிக்கு போன மாதிரி இருக்கும். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நடன கேளிக்கை விடுதியை போல் இன்றைக்கு சபைகள் மாறிவிட்டது. சத்தம் உயர்வாக வைத்துக் கொள்வார்கள். பாட்டை விட, வார்த்தைகளை விட அங்கே கேட்கப்படுகிற சத்தம் மிகுதியாக இருக்கும். இசைக்கு இடம் உண்டு, ஆனால் அந்த இசையானது பாடலை நேர்த்தியாக பாடுவதற்கு, வகைப்படுத்துவதற்கான வழிமுறையாக இருக்க வேண்டும். இசைக்கருவிகள் கடவுளை ஆராதிக்க முடியாது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் can never themselves can worship God. Only the heart, believers, their hearts have to worship God. Music instruments can never worship God. It cannot be substitute towards the worship of God. It has to enhance our worship. It gives us some value or added impetus to the worship of God. It cannot worship God on its own. இன்றைக்கு நிறைய சபைகள், இன்றைக்கும் ஸ்காட்லாந்திலே போனால் பிரஸ்பிட்டேரியன் சபைகள், சில சபைகள் இருக்கிறது, சங்கீதங்களைத்தான் பாடுவார்கள். அதிலேயும் எந்த விதமான இசைக்கருவிகளும் இல்லாமல் பாடுவார்கள். ஒருவேளை இது தவறு நாம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இசைக்கருவிகளை வைப்பதனாலே தவறு கிடையாது. ஆனால் இசைக்கருவிகள் கடவுளை ஆராதிக்க முடியாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உயர்வாக வைத்து ஜனங்களுடைய உணர்ச்சியை தூண்டி இன்றைக்கு ஆராதனை என்கிற பெயரிலே சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள், கூத்துகள் நடக்கிறது ஆராதனை என்ற பெயரிலே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இங்கே தெளிவாக பார்க்கிறோம். கர்த்தரை துதிப்பதற்கேற்ற, தேவனை ஆராதிப்பதற்கேற்ற வாத்தியங்களை இசைத்தார்கள். இன்னொரு வசனத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். 2 நாளாகமும் 29 அதிகாரம் 25 வசனம். 2 Chronicles chapter 29 and verse 25 again. 2 Chronicles chapter 29 verse 25. 2 நாளாகும் 29 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கலாம், 28 வசனத்தையும் பார்க்கலாம். அவன், அதாவது இன்று எசேக்கியா, முதல்ல நாம் தாவீது காலத்திலே படித்தோம், தேவனுக்கு ஏற்ற அந்த இசைக்கருவிகள் சாலமோன் காலத்திலே படித்தோம். இப்பொழுது எசேக்கியா ராஜா, பல வருஷங்கள் கழித்து எசேக்கியா ராஜா காலத்திலே நடந்த சம்பவம். அவன், அதாவது எசேக்கியா ராஜா, தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே. இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு வழிமுறை தொடர்ந்து வருகிறது. as has been taught by David and prophets, as has been taught by them, as has been passed on, தலைமுறையாக சொல்லப்பட்டது. கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கண்டு உண்டாயிருந்தது. இந்த வசனத்தை கோடிட்டு வைத்துக் கொள்கிறது. ஆலயத்திலே இந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்திலே போன போது நடந்த சம்பவம். அவன் லேவியரையும் எல்லாரையும் கூப்பிட்டு தேவாலயத்திலே ஜனங்களை பலி செலுத்துவதற்காக அழைக்கும் போது நடந்த சம்பவம். இது ஆலயத்திலே நடக்கிற சம்பவம், ஆலயத்தோடு தொடர்புடையது. பாருங்கள் 18 வசனத்திலே, அவர்கள் ராஜாவாய் எசேக்கியாவினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் பணிவுட்டும் சுத்திகரித்து நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதன்படி 20 வசனத்திலே, ராஜாவாய் எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனான். அந்த இடத்திலே நடந்த சம்பவம். அவன் 26 வசனத்திலே, தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனுமாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை, அந்த குறிப்பிட்ட சில அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கீத கருவிகள் தான் பயன்படுத்தப்பட்டது. இப்படி நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்ற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருக்கிறது. மறுபடியும் 27 வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பொறிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின, மறுபடியும் தாவீதுடைய காலத்திலே நடந்தது. தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்க தொடங்கின போது அவர்கள் பணிந்து கொண்டார்கள். ஆகவே நாம் தொடர்ச்சியாக சில காரியங்களை ஆராதனையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் மோசே காலத்தில் நடந்தது, அதற்கு பிறகு நடந்தது எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆகவே இசை ஆண்டவர் கொடுத்த வரப்பிரசாதம்.
ஆனால் இஸ்ரவேல் தேசமும் ஆலயமாயிருந்த சபையாக இருந்தது. சபையிலே சில வழிமுறைகள் இருந்தது. குறிப்பாக சில இசைக்கருவிகள் அனுமதிக்கப்பட்டது. அது எது என்று இன்றைக்கு நாம் நேரடியாக புதிய ஏற்பாட்டை தீர்மானிக்க முடியாவிட்டாலும் நாம் படிக்க வேண்டிய அம்சம், இசை கருவிகளை பாடல் மனிதனுடைய சத்தத்தை விட உயர்த்தி வைத்து அவருடைய உணர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. இசை கருவியின் மூலமாக உணர்ச்சி வரக்கூடாது. ஆராதனை உணர்ச்சி உண்டு, ஆனால் அந்த உணர்ச்சி தீர்க்கதரிசியுடைய ஆவி தீர்க்கதரிசியுடைய அடங்கி இருக்கிறது. ஆராதனையில் நாம் கூடி வரும்போது நாம் இணைந்து ஒன்று சேர்ந்து நம்முடைய உணர்ச்சியை ஆண்டவரிடத்திலே செலுத்துகிறோம், மன்னிப்பை கேட்கிறோம், ஆண்டவர் செய்த நன்றிகளை நன்றியோடு நினைக்கிறோம். அதற்காக அங்கும் இங்கும் குதித்து மற்றவர்களை தொந்தரவு செய்வது கிடையாது. ஆராதனையிலே சில வழிமுறைகள் இருக்கிறது. இன்றைக்கு ஆராதனை என்கிற பெயரிலே ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார் என்ற பெயரிலே குதிப்பதை பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொன்னார்கள். அதனுடைய பின்னணியும் நாம் பார்த்தோம். கர்த்தர் ஆவியானவர், கர்த்தர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, ஆகவே நாங்கள் விடுதலையோடு. அது ஆராதனையினுடைய வார்த்தைகள் கிடையாது. அது முக்காடு எப்படி எடுபட்டு போகிறது என்பதற்கான பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையினுடைய வாசகங்கள் அவைகள். அதை பயன்படுத்தி கொண்டு ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆகவே நாங்கள் ஆடுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் ஆராதனை நிறைய இடத்துல பாருங்கள், அந்த ஆடுகிறவர்களையும் குதிக்கிறவர்களையும் கண்காணிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எங்கே ஆராதிப்பார்கள்? இவர்களை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் எங்கே கடவுளை ஆராதிப்பார்கள்? அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒரு கூட்டம் ட்ரைனிங் கொடுத்து இருப்பார்கள். இவர்கள் எங்கே ஆண்டவரை ஆராதிப்பார்கள்? அவர்களுக்கு ஆராதனை அவசியம் இல்லையா? இப்படி பல கேள்விகளை இது உள்ளடக்கி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்திலே சபை கூடி வரும்போது நடக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே, நீங்கள் கூடி வந்திருக்கும் போது, கார்ப்பரேட் வர்ஷிப் மறுபடியும் இணைந்து வந்திருக்கும் போது, சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்பட கடவது. 40ஆம் வசனத்திலே, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. Let there be discipline and order in the worship pattern. அதனால உட்கார்ந்து எழுந்திருக்கிற அந்த ஒரு மிலிட்டரி டிசிப்ளினை இங்கே சொல்லவில்லை. அதற்காக குதித்து ஆடக்கூடிய ஆராதனை சொல்லவில்லை. இருதயத்திலே விடுதலை இருக்க வேண்டும், இருதயத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதை வெளிப்படுத்தும் போது மற்றவர்களோடு இணைந்து நாம் அதை செய்ய வேண்டும். இதைத்தான் ஆவிக்குரிய ஆராதனை என்று சொல்லுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற ஆவியின் கனியினால் நிறைந்தவர்களாக நாம் ஆராதிக்க வேண்டும். வெளியிலே வேஷம் போட்டு விட்டு உள்ளே வந்து குதிப்பதைத்தான் இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லுகிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு நாள் ஆராதனை 6 நாள் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உள்ள வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ஆராதனையே தவிர இங்கே குதித்து விட்டு பக்கத்துல இடத்துல ஒரு அன்பு இல்லாமல் வெளியே போனால் பொய் பேசுவது, வஞ்சிப்பது, இவைகளை செய்துவிட்டு நான் கடவுளை ஆராதித்தேன், அந்நிய பாஷை பேசினேன், நான் ஆவியிலே நிறைந்தேன் என்று சொன்னால் வேதத்திற்கு புறம்பானது. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். பவுல் சொல்லுகிறார், சபையிலே பேச வேண்டும். 33ஆம் வசனம், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. எல்லா சபையை பற்றியும் சொல்லுகிறார். கொரிந்து சபையிலே அந்த அந்நிய பாஷை பற்றி சில குழப்பம் இருந்தபடினால் அதை எழுதுகிறார். ஆனால் பொதுவாக எல்லா சபையை பற்றியும் என்ன சொல்லுகிறார்? தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம், ஏக சத்தம், ஒருமித்து. எப்பொழுது நடக்கும்? கடவுளுடைய வார்த்தை மையமாக இருக்க வேண்டும். நாம் பாடுகிற பாடலினுடைய கருத்து கடவுளுடைய வார்த்தையினுடைய சாராம்சமாக இருக்க வேண்டும். அவருடைய பண்புகளை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அவருடைய இரக்கங்களை நினைக்கிறதா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு வாஞ்சியை தூண்டுகிறதா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கான ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய அந்தரங்கத்திலே பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கான ஒரு உந்துதலாக அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஏதோ தெரிந்த வார்த்தைகள் நன்றாக இருக்கிறது, இசை நன்றாக இருக்கிறது என்பதற்காக அல்ல. நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு சபையில, இந்த சபைக்கு PA சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. புதிதாக அவர்கள் போடுகிறார்கள். அப்பொழுது அந்த சபையில போடுவதற்காக வந்த அந்த டெக்னிக்கலா அந்த என்ஜினியர் சம்பந்தப்பட்டவர்கள், உங்க சபையில நீங்க இந்த PA சிஸ்டம் போடுகிறீர்கள், அதுல எக்கோ வைக்கிற மாதிரி, எக்கோ வருகிற மாதிரி வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்ப அப்படி என்றால் அர்த்தம் என்ன? PA சிஸ்டத்தை வைத்து
எக்கோ வைக்கிற மாதிரி சத்தம் தொடர்ந்து வர வேண்டும், ஆழமான சத்தம் வர வேண்டும், ஜனங்கள் கேட்கும் போது உணர்ச்சி அடைய வேண்டும். இதற்காகத்தான் இன்றைக்கு அவர் சொன்னதுல கேட்டதிலே தவறு கிடையாது. நிறைய ஆராதனை அப்படித்தான் நடக்கிறது. அலங்காரங்களுக்கும் இருப்பிடங்களுக்கும் ஏசி தவறு கிடையாது. இருப்பிடங்கள் நன்றாக சௌரியமாக இருக்க வேண்டும் என்று தவறு கிடையாது. எக்கோ சிஸ்டம், அதுல எக்கோ வந்து கொண்டே இருந்தால் கேட்கிறவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இவைகள் தான் ஆராதனை என்று காணப்படுகிறது. அப்பொழுது அதை கேட்ட அந்த மனிதர் சொன்னார், இது நாங்கள் இங்கே காட்சி நடத்தவில்லை, இங்கே கான்செப்ட் நடத்தவில்லை. பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக போக வேண்டும், பாடுகிறது தெளிவாக போக வேண்டும். அதற்காகத்தான் இந்த மைக் சிஸ்டமே இல்லாமல் ஜனங்களை தூண்டி விடுவதற்காக அல்ல என்று சொல்ல வேண்டியதாக இருந்தது என்று சொல்லுவார்கள். ஒரு இன்னொன்று தான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் பழைய ஆலய ஆராதனைகள் கூடங்கள், அன்றைக்கு பெரிதாக இருக்கலாம் சிறிதாக இருக்கலாம், பழைய ஆராதனை கூடங்களிலே ஆராதனைக்கு நாம் உள்ளே வரும்போது முன்னாலே எழுதப்பட்ட வாசகம் என்னவா இருக்கும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்தீர்கள். அந்த அருமையான வார்த்தைகள் இருக்கும். ஆராதனைக்கு அந்த சபையிலே உள்ளே போகும்போது முன்பாக ஆலயத்தினுடைய முகப்பிலே அங்கே எழுதப்பட்டிருக்கும், பெரிதாக இருக்கும். நீங்கள் ஆராதனை முடிந்து வெளியே போகும்போது ஆராதனையினுடைய நுழைவாயில் இருக்கிறதே, கதவு உள்ளே வருகிற நுழைவாயிலினுடைய உள்பகுதியிலே ஒரு வாசகம் எழுதியிருக்கிறோம், சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே. என்ன அருமையான வாசகம்! உள்ளே வரும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். வெளியே போகும்போது வாசிக்கிற நாம் வெளியே திரும்பி போகும்போது ஆலயத்தின் உள்வாயிலே அருமையாக எழுதப்பட்டிருக்கும், சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே. இது இயேசு கிறிஸ்து சொன்னதாக யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 14-15 வசனத்திலே 35 வருஷம் 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்திலே படுத்து கிடந்த மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். பின்பு தேவாலயத்திலே அவனை கண்ட வார்த்தையை கவனியுங்கள். அந்த வார்த்தையை படித்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். பெதஸ்தா குளத்திலே படுத்து கிடந்தவன், 38 வருஷம் படுத்து கிடந்தவன் வியாதி நீங்கி இப்பொழுது தேவாலயத்திலே வந்து விட்டான். 14ஆம் வசனம். அதற்கு பின்பு அவனை தேவாலயத்திலே கண்டு, he found the man, the very man whom he has healed at the Bethesda pool. He has been lying for 38 long years without hope. And when he was healed, he came to the temple. And when Jesus found him in the temple, Jesus said, "Go in peace, sin no more." தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று வராதபடி நீ பாவம் செய்யாது என்றார். அந்த வாசகம் தான் உள்ளே எழுதப்பட்டிருக்கும். உள்ளே வரும்போது பரிசுத்த அலங்காரத்தில் கர்த்தரை தொழுதுங்கள், மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். வெளியே போகும்போது சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே. ஆராதனை என்பது நாம் ஆலயத்திற்குள்ளே வரும்போது கடவுளை பற்றிய எண்ணம், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அதை விட, நான் நினைத்ததை விட, சிந்தித்ததை விட, நான் ஆராதிக்க வந்த கர்த்தர் பெரியவர் என்ற உணர்வோடு வெளியே செல்வதுதான் உண்மையான ஆராதனை. இன்றைக்கு அப்படி ஆராதனைகள் இருக்கிறதா? இன்றைக்கு வந்தேன், நான் என்ன பாட்டு பாடினேன், கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கும் சந்தோஷம், கடவுளுக்கும் சந்தோஷம். சுய திருப்தி, சுய இஷ்டமான ஆராதனை. இருதயம் தூரமாய் இருக்கிறது, உதடோ நெருங்கி வருகிறது. மாயமாலமான ஆராதனை, தாழ்மை, மாயமான தாழ்மை கொண்ட ஆராதனை தான் பெருகி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஆராதனையை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லும்படியாக நான் ஜீவிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.